ஹலோ ஆல். இன்னைக்கு ஆடி செகண்ட் ஃப்ரைடேங்க. ஸோ டெம்பிளுக்கு போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஈவினிங் சாம்பிராணி போட்டு பூஜை பண்ணிட்டு ஹஸ்பண்டை ஈவினிங் பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டுட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்க டெம்பிளுக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ இன்னைக்கு ஒவ்வொரு ஃப்ரைடேக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. இன்னைக்கு செகண்ட் ஃப்ரைடேவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா காடஸ் அங்காளம்மன். இந்த காடை வர்ஷிப் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த செகண்ட் ஃப்ரைடேக்கு வந்து நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. கடவுள்கிட்ட நம்ம ஏதாவது நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவா நம்மளுக்கு மாத்திரும். மற்றவங்க யாராவது நம்மளுக்கு நெகட்டிவிட்டி நினைச்சாலும் அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுதான் இந்த செகண்ட் ஃப்ரைடேவோட ஸ்பெஷாலிட்டிங்க. ஸோ பக்கத்துல இருக்க டெம்பிள்ல பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாமி உள்ளே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், சரஸ்வதி, சிவன், சாய்பாபா, பெருமாள், அங்காளம்மன் இந்த மாதிரி உள்ள எல்லா சாமியுமே இருக்கு. ஸோ நாங்கள் அந்த டெம்பிளுக்கு அடிக்கடி போவோம். அந்த டெம்பிளில் நல்லா ஸ்பெஷலாக இருக்குங்க. ஸோ அங்கே போயிட்டு ப்ரேயர் பண்ணலாம். நல்லா ப்ரேயர் பண்ணோம். நாங்கள் போகும்போது கரெக்டாக பூஜையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நல்லா எல்லாமே நல்லா பார்த்தோம். சாமி நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோங்க. ஸோ உட்காந்துட்டு பிரசாதமும் கொடுத்தாங்க. சாப்பிட்டு பாப்பா கொஞ்ச நேரம் விளையாடினா. பாப்பா நல்லா பக்தியாகவே சாமி கும்பிட்டா. நல்லா ஓடி ஆடி பிரசாதம் பூ எல்லாமே சாமிக்கிட்ட இருந்து வாங்கினா. நாங்கள் கொண்டு போன பூவையும் சாமிக்கிட்ட கொடுத்தா. ஸோ அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ராகி புட்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுங்க. ஸோ ஒரு கேரளா ஷாப்புக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அது எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்தா நாங்கள் எப்பவுமே அடிக்கடி அந்த ரோட்டில் தாங்க போயிட்டு வருவோம். ஆனால் அது எங்கே தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் அப்படி போன இடம் தான் கப்பா சக்கா காந்தரி அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுங்க. அது கேரளா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட். ஸோ அந்த கேரளா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்ல தான் இந்த மாதிரி புட்டு வெரைட்டிஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் அங்கே போனோம். நாங்கள் அந்த ரோட்ல போகும்போதெல்லாம் அங்கே லாப்ஸ்டர் போட்டிருக்கோம் அந்த ரெஸ்டாரண்ட்டோட முன்னாடி. ஸோ அது பாப்பா கிட்ட ஒரு டைமும் காமிப்போம். பாப்பா அதை பார்த்தா பயப்படுவா. ஸோ இன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே போகும்போது பக்கத்துல போய் நிற்கும்போது பாப்பா ரொம்பவுமே பயப்பட்டா. ஸோ உள்ள போனதுமே ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கேரளா ஸ்டைல் பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம்னா கப்பா வடா இது ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. இந்த கப்பா வடைனா வேற எதுவும் இல்லை, மரவள்ளிக்கிழங்க உள்ள ஸ்டஃப் பண்ணி அதுக்குள்ள ஆனியன் சம்திங் நிறைய இதெல்லாம் போட்டு வடை மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா கிறிஸ்பியா இருந்துச்சு. தொட்டுக்க சாஸும் கொடுத்தாங்க. வெறும் மரவள்ளிக்கிழங்கு நார்மலா கொடுத்துருந்தா நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன். பட் ஆனால் அதுல மரவள்ளிக்கிழங்கோட டேஸ்ட்டே இல்லை, டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வர்றதுக்கு லேட் ஆகுறதுனால அவங்க ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா ஆப்பம் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. ஆப்பம் வித் கோகோனட் மில்க் வச்சிருந்தாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருந்துச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ண ராகி புட்டு வந்துச்சுங்க. ராகி புட்டு வித் ஜாகிரி அண்ட் கோகோனட் சட்னியும் வச்சுருந்தாங்க. அப்பளத்தை வந்து நல்லா க்ரன்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்க்கவே ஒரே கிரேவிங்ஸாக இருந்துச்சுங்க. சாப்பிடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலாக சாப்பிட போகிறாங்கிற ஒரு ஹாப்பினஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹை ப்ரோட்டீனுங்க ராகி. ஸோ சாப்பிட்டோம். நானும் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். பாப்பா அதை பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அப்புறம் அவகிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி தரோம் அது இதுன்னு சொல்லி சாப்பிட வச்சோம். பாப்பாவும் ஃபைனலாக சாப்பிட்டா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே வயிறு ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் போதுன்னு பார்த்தா டெசர்ட் ஏதாவது சொல்லலாம்னு நினச்சோங்க. ஸோ வேணாம் இதே வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேணான்னு நாங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா ஒரு கோகனட் புட்டிங் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எங்களுக்கு 2 காம்ப்ளிமெண்ட்ரி டிஷ் கொண்டு வந்து வச்சாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்லயும் இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி டிஷ் கொண்டு வந்து வச்சு நான் பார்த்தது இல்லைங்க. ஸோ டெசர்ட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. ஸ்டார்டிங் ஃபுட்டு வரக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி ஆப்பமும் கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ இது எல்லாமே பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சுங்க. ஸோ ரிவ்யூ வந்து நாங்கள் ஃபுல் 5 அவுட் ஆஃப் 5 தான் கொடுத்துருந்தோம் அந்த ஹோட்டலுக்கு. ஸோ வந்து அவங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய இன்னும் டிஷ்ஷஸ்லாம் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக நாங்கள் விசிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.